எல்லாம் சரியா நடக்கும். என்ன அதாவது மண்ணு நல்லா இருந்தா வளரக்கூடிய பயிர் காட்டும். கண்டிப்பா நிலத்தில் கிடந்தவை காட்டு முடிவு பிறந்தோட வாய்ப்பு சொல்றாங்கல்ல, அது மாதிரி மக்கள் கொஞ்சம் அறியாம இருக்குல்ல, அதை பயன்படுத்திட்டு இந்த வேலை ரொம்ப சக்கரை நோய் எல்லாருக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா 100% பிறக்கிற பிள்ளையில இருந்து சாகுற வரைக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. இன்னைக்கு தலைவலி வருது, தலைவலிக்கு மாத்திரை போடுங்க, உடனே நிக்கும். திரும்ப தொடர்ச்சியா மாத்திரை போடுவியா? எப்போ ஒரு நாள் வந்தா தான் போடுவோம். ஆனா சக்கரை நோய்க்கு அப்படி இல்லை, தினமும் போட சொல்றேன். என்ன காரணம்? ஏன்னா இந்த மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, செத்து போயிடக்கூடாது. நல்லா இருந்தா வருமானம் இல்ல, செத்து போனாலும் வருமானம் இல்ல. எல்லாரையும் நோயாளிகள் ஆக்கி வச்சு மருந்து மாத்திரையை வித்து அவன் குடும்பம் பண்ண யாரை கொண்டு வந்து யாரும் நல்லா இருக்கு. கைவெட்டுக்கு எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை நிறைய எவ்வளவு ஒரு சிறப்பான சொல்லி இருக்காங்க. சரிங்களா? புராண சரி சொல்லுங்க. நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம்ல. அதனால விநாயகர் பெருமான் முழு முதல் கடவுள். அமாவாசை ஏன் வந்துச்சு, ஏன் திருப்பணம் கொடுத்தா, அச்சேரி ஏன் வந்துச்சு, இத்தனையும் சொல்லி வந்துட்டோம். இப்ப விநாயகர் பெருமானுக்கு எத்தனையோ அலங்காரங்கள் ரொம்ப எளிமையான கடவுள். தற்புருஷாய விஸ்வகர்மந்தாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாரே ஆபாவயாமே தர்ஷனம் பிரதிஷ்டாமேன்னு சொன்னா வருவார் போவார். மஞ்சள்ல பிள்ளையாரு, மாவுள பிள்ளையாரு, கல்லுல பிள்ளையாரு, சாணத்தை பிடிச்சு வச்சு அருகம்புள்ள குத்துனா கெட்டே போவார். அவ்வளவு மகத்துவம் இருக்கவருக்கு. பிள்ளையார் வழிபாடு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால தமிழ்நாட்டுல இல்ல. பாதாபி கணபதி பதியம்னு அவர் யாரு பரஞ்சோதி முனிவர் போய் தான் கொண்டு வந்து சேர்த்தார். சரி, அது இருக்கட்டும். பிள்ளை அருகம்புல் அதைத்தான் கேட்க வந்தேன். கேட்க வரேன். இந்த அம்மா ஐயா முந்திட்டு இருப்பாரு. அருகம்புல்லு மாலை விநாயகருக்கு ஏன் போடுறோம்? இது ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வி. எனக்கு பெரிய கேள்வியா கேட்கணும். அண்ணன் வந்து உள்ள ஒருத்தர் சொன்னாங்க தாங்க, தேங்காய்க்கு 3 கண்கள் இருக்கு, அந்த கண்ணுக்கு பேர் என்ன, எதனால அந்த 3 கண்ணுக்கு கண்ணு உருவானது, தேங்காய் எதனால உருவானது அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டீங்களா? இப்பதானே வந்துருச்சு. சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க, இதையும் சொல்லுங்க பாப்போம். ஏமா சொல்லுங்க, வந்த வேலையை பாப்போம். சுவாமி இருங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை எதனால சூட்டப்படுகிறது அப்படின்னா, இந்த அனநாசூரன் அப்படின்ற ஒரு அரக்கர் இருக்கான். அவன் என்ன செய்யறா, பிரம்மதேவரனுக்கு தவம் இருக்கிறான். அவன் தவத்தை கண்டு மச்சி இறங்கி வந்த உடனே பிரம்மதேவர் கேட்டிருக்காரு, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது, சுவாமி நான் எதை கட்டி தழுவினால் உடனே எரிஞ்சு சாம்பலாக போகணும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். இவர் வரத்தை கேட்டவனே கொடுத்துட்டாரு. சுவாமி வரம் கேட்டவனே கொடுத்துட்டீங்க, இந்த வரம் பழிக்குதா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரம்மதேவரை கட்டி தழுவ போறான். வரம் கொடுத்து என்னையுமே நீ பதம் பார்க்கிறாய் அப்படின்னு சிவபெருமானுடைய மகன் விநாயகர்கள் தான் உனக்கு அழிவு நேரிடணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனலாசூரனுடைய அநியாய மக்களுக்கு ரொம்ப அதிகரிச்சிருச்சு. எதை கட்டி தழுவினாலும் உடனே எரிஞ்சு சாம்பலாக போகுது. உயிர் உள்ள ஜீவன்களை எதை கட்டி தழுவினாலும் உடனே எரிஞ்சு சாம்பலா போயிருது. அப்ப இந்த தேவர் முனிவர்கள் என்ன செய்யறாங்க, விநாயகர்கிட்ட போய் முறையிடுறாங்க. விநாயகருக்கு அனலாசூரனுக்கு கடி யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது விநாயகர் என்ன செய்கிறாரு, தன் தும்பிக்கையில அவன் வளர்ச்சி விளங்கிடுறாரு. அந்த சனாதாரங்களை வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருந்த விநாயகர்னால அதனால தாங்க முடியல, துடிக்கிறாரு. தேவர் முனிவர்கள் என்ன செய்யறாங்க, தேவபுரம் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த வெப்பம் தனியில வர்ணபவன் மழையா பொழியிறாரு. அப்போ அந்த வெப்பம் தனியில இந்த காடுகளில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை எடுத்துக்கிட்டு வந்து 21 கண்ணி மாலை கட்டி கழுத்துல போட்டு வர்றாங்க. அரைச்சு உள்ள தலையில வச்சு உள்ள குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வெப்பம் தணிஞ்சு விநாயகருக்கு உடம்பு குளிர்ச்சி ஆயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல்ல மாலை சூட்டப்படுகிறது. 5க்கு 2 பழுது இல்லம்மா. அருகம்புல்லால மயில் இறகால வருடுனா எப்படி மேனி